ஹாய் ஹலோ எவ்ரிவன். நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 4.23 பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா கிவன் டேர்ம்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இண்டக்டர் வேல்யூ கொடுத்துருக்காங்க, கெப்பாசிட்டர் அண்ட் தென் ரெசிஸ்டார் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூக்கான ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி என்ன அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கியூ ஃபேக்டர் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ இதோட ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 1/2π√LC. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இதை டெரைவ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 1/2π√500 × 10⁻⁻6 இது L வேல்யூ, 80/π² × 10⁻⁻12 இது வந்து C வேல்யூ. ஸோ இப்போ இந்த π² நம்ம வெளியெடுத்தால் பை வந்துடும். தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2π இந்த பை கேன்சல் ஆயிரும், இப்போ ரிமைன் 2 மட்டும்தான் இருக்கும். தென் √500 and 800 ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 40,000 கிடைக்கும். -6ஐயும் -12ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு -18 கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 40,000 இருக்குல்ல, அதை நம்ம வெளியில் எடுத்தோம்னா நம்மளுக்கு ரிமைன் எவ்வளோ வரும்னா உங்களுக்கு 200 கிடைக்கும். ஓகேயா, இந்த 200 × 10⁻⁻9 × 2, ஸோ ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 400 வரும். இந்த 10,000 4ஆல் டிவைட் பண்ணால் 2500 kHz கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி. தென் இதுக்கு நம்ம கியூ ஃபேக்டர் ஐடென்டிஃபை பண்ணோம்னா ω/R. ஸோ இதுக்கு சூட்டபிள் வேல்யூஸ் சப்ஸ்டிட் பண்ணுறோம். 2 × 3.14 × 2500 × 3 × 500 × 10⁻⁻6 டிவைடட் பை 628. ஸோ எல்லாத்தையுமே டிவைட் பண்ணி ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Q = 12.5 கிடைக்கும். ஸோ இவ்வளோ தான். ஸோ இந்த Q ஃபேக்டரையும் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ இதை தான் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக நம்ம இதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஃபார்முலா மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.